பட்டு பாய். ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டே வந்து பட்டு தனியாக ஸ்கூலில் உட்காந்து லன்ச் சாப்பிட போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் டே ஆஃப் லன்ச் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன்றதை பார்க்கலாம். மார்னிங் தனியாக பாப்பாக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஆஃப்டர்நூன் எங்களுக்கு என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணேன்றதை அந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆரம்பிக்கலாமா? மார்னிங் எந்திரிச்சோடனே பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. எக்ஸ்ட்ராவே கொஞ்சம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஃபுல் டே இருக்குன்றனால அவளுக்கு 2 ஸ்நாக்ஸ் தேவைப்படும். ஸோ ஒரு இது ஃப்ரூட்ஸும் நட்ஸும் ஆட் பண்ணலான்னு எடுத்து வச்சாச்சு. சப்பாத்தியை பிச்சு சாப்பிட கண்டிப்பாக கஷ்டப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக சாப்பிட யூஸ் ஆகும். நான் இந்த கட்டர் வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். இதுக்கு அமேசானில் லிங்க் இருக்குது, வேணுன்னா கீழே ஆட் பண்ணுறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கட்டர் யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிட்டோம்னா அவங்க பிக்கவே தேவையில்ல, ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்ருவாங்க. லஞ்ச் பாக்ஸ் பார்க்கவே ரொம்ப லுக்காக அழகாக இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துடும் சாப்பிட்றக்க. நீங்கள் உங்கள் வீட்டில் குட்டி பேபிஸ் எல்லாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்கள்ட்டே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் அண்டு கொஞ்சம் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த திங்ஸ் எல்லாம் பாப்பாவோட நேம் எல்லாம் அட்ரஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதை பேக் பண்ண வேண்டிய ஒர்க் இருந்துச்சு. சண்டே ஃபுல்லாக அவ்வளோ ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டு விளையாண்டுட்டு எங்களுக்கு டைமே இல்லை. ஈவினிங்கும் பார்க்குக்கெல்லாம் போய் விளையாண்டாச்சு. ஸோ மண்டே மார்னிங் உட்காந்து நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் சண்டே வீலாக் பார்க்காதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். அந்நேரம் ஜெல்லி ஃபிஷ் பார்த்தோம். நாங்கள் முத்துநகர் பீச்சில் செம்மையாக இருந்துச்சு. முத்துநகர் பீச்சை நம்ம இவ்வளோ ஃப்ரீயாக சண்டே மார்னிங் அதுவும் பார்த்ததே இல்லை. அவ்வளோ ஜாலியாக சூப்பராக விளையாண்டோம். மார்னிங் நம்ம ரெடி ஆகிறோமோ இல்லையோ இவங்களுக்கு ஃபுல்லாக ஸ்கூல் பேக் பண்ணி நெக்ஸ்ட் அவங்க எழுந்தோடனே அவங்களுக்கு ப்ரஷ் பண்ணி விட்டு ட்ரெஸ் பண்ணி விட்டு எல்லா ஒர்க்கும் இருக்கும் நம்மளுக்கு தான். நெக்ஸ்ட்டு நம்ம லன்ச் பாக்ஸு எல்லாத்துக்குமே வாட்டர் பாட்டில்ஸ் கூட அவங்க நேம் எழுதி தான் நம்மளுக்கு கிட்ஸுன்றனால கொடுக்க சொல்லுவாங்க. ஸோ நானும் குட்டி பேபிக்காக எல்லா ஸ்டிக்கர் எல்லாம் தனித்தனியாக இதுக்காக வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ அதில் ஃபுல்லாக நேம் எழுதி செக்ஷன் எழுதி வச்சுட்டோம். ஏன்னா திடீர்னு ஆஃப்டர்நூன் நம்ம லன்ச் கொடுக்கறனாலும் நேம் எல்லாம் எழுதி கொடுக்க சொல்லுவாங்க. இந்த குட்டி குட்டி ஸ்மால் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையும் மண்டே மார்னிங் உட்காந்து பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாப்பு குட்டி ரொம்ப நேரம் தூங்கியிருந்தா அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறதுக்கு டைம் நிறையா கிடச்சிச்சு. இப்போ நான் லஞ்சுக்கு பட்டாணி குழம்பு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் சீரகம், தேங்காய், முந்திரி பருப்பு போட்டு அரைச்சி மிக்சியில் ரெடி பண்ணி வைக்கணும். 6-7 சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி மட்டும் ரெடி பண்ணால் போதும். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட வேண்டியதான். பட்டாணியெல்லாம் வாங்கி ஆல்ரெடி ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஸோ அதுக்காக அதில் நல்லா தண்ணி ஆட் பண்ணி நார்மல் டெம்பரேச்சருக்கு வர மாதிரி செட் பண்ணியாச்சு. குட்டி கனியும் எந்திரிச்சிட்டாங்க. மிக்சி போடுற சவுண்ட்லேயே எந்திரிச்சாச்சு. அதுக்கு தான் கடைசியாக குக் பண்ணலான்னு வச்சுருந்தேன். எப்படியோ கரெக்டாக எந்திரிச்சிட்டா சவுண்டு கேட்டுட்டு. நெக்ஸ்ட்டு குக்கரில் நல்லெண்ணெயை ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் ஆட் பண்ணிடுங்க. மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கம்மியாக நான் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். முதல்ல தக்காளி வெங்காயம் வதங்குறதுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி எல்லாத்தையும் ஆட் பண்ண பிறகு நம்ம நல்லா வதக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய், முந்திரி பருப்பு, சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருந்தது. நான் கலருக்காகவும் ரொம்ப காரம் இருக்கக்கூடாதுன்றக்காக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புக்கு இந்த மசாலாஸ்லாம் ஆட் பண்ணும்போது எதுக்குமா சட்னி எல்லாம் ஆட் பண்ணுறீங்கன்னு சொல்லி பாப்பா கேட்டுட்டு இருந்தா. நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணும்னா வத்தல் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் குயிக்காக ரெடி பண்ணிடலாம். மசாலா ஆட் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்பைஸையும் உங்களோட சால்ட்டோட கன்சிஸ்டன்சியும் செக் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம நல்லா ஊற வச்சுருந்த பட்டாணியை கழுவிட்டு பட்டாணியை ஃப்ரெஷ்ஷாக ஆட் பண்ணிவிட்டு அதை 10 நிமிஷம் குக் பண்ணிட்டோம்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக நம்மளுக்கு ரெடி ஆயிரும் பட்டாணி குழம்ப நம்ம ஈஸியாக சப்பாத்தி கொண்டு போய்க்கலாம், இல்லை நம்ம ரைஸில் போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். ஒரு 5 மினிட்ஸில் நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ப்ரிப்பரேஷன் மட்டும் பண்ணால் போதும். 10 மினிட்ஸில் ரெடி ஆயிரும். ஒரு 1/4 மணி நேரத்தில் ஃபுல்லாக லஞ்சை ரெடி பண்ணிடலாம். நீங்கள் மார்னிங் பாலுக்கு பிறகா கிர்னி பழம் ஜூஸ் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கிர்னி பழம் ஜூஸை ரெடி பண்ணிட்டு இருக்கேன். கிர்னி பழத்தில் நம்மளுக்கு அவ்வளோ நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ரொம்ப ஈஸியாகவும் ரெடி பண்ணிடலாம். செம்ம ஃபில்லிங்காகவும் இருக்கும் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டோட சாப்பிட்டுட்டு போகும்போது.
இதே இது நம்ம வெளியே போகும்போது சாப்பிட்றோம், இல்ல ஒரு ஆஃபீஸ்க்கு குடுக்குறோம்னா, நல்லா ஃப்ரீசர்ல வச்சுட்டு, இல்ல ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு கூட குடுக்கலாம். நெக்ஸ்ட் பட்டாணி குழம்பு ரெடி ஆயிட்டு இருக்க டயத்திலே பட்டுக்காக ஸ்நாக்ஸ் பாக்ஸ ரெடி பண்ணிட வேண்டியதான். பட்டு ஃபர்ஸ்ட் டே லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் கொண்டு போக போறதுனால ரொம்ப கியூரியாசிட்டியா செம்ம ஹாப்பியா ஏதோ வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டேன்றனால அவளுக்கு நல்லா பெஸ்ட்டா அவளுக்கு பிடிச்சதா இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி கொடுக்கணுன்றனால தான் சப்பாத்தி ரெடி பண்ணியிருந்தேன். அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து சப்பாத்தி தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி ஹாட் கட்டர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த ஒரு சப்பாத்தியில இந்த கட் பண்ண பீசஸ் மட்டும் சாப்பிட்டு வந்தாலே போதும் தான். ரொம்ப ஃபில்லிங் தான் எனக்கு அவ வந்து சாப்பிட்றது. ஆஃப்டர்நூன் வீட்டில் எனக்கு லீவ்ல ஹாலிடேஸ் டைம்ல ஒண்ணுமே சாப்பிட மாட்டா. எப்படியெல்லாம் ஓபி அடிச்சிடலாமோ அப்படியெல்லாம் ஓபி அடிச்சிருவாங்க. அதுக்குள்ள 10 மினிட்ஸ்ல நம்மளுக்கு பட்டாணி குழம்பு பர்ஃபெக்டா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப ஸ்பைசியே இல்லாம செமையா ரெடி பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்மளோட குட்டி குட்டி ஹாட் சப்பாத்தியை சூப்பரா சுட்டு எடுத்துட வேண்டியதான். குக் பண்ணிட்டோம்னா செமையா ரெடி ஆயிரும். அதுவும் நல்லா நெய்ல ஆட் பண்ணி சுட்டு எடுக்கிறேன். நம்ம இந்த மாதிரி நெய்ல ஆட் பண்ணி எடுத்தும்போது செம்ம ஃப்ளேவரா நல்ல வாசமாவும் இருக்கும் நம்மளுக்கு. இல்லைனாலும் நம்ம ஒரு நல்லெண்ணெய இல்ல பட்டராவது யூஸ் பண்ணி நல்லா நீங்க டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. குட்டி குட்டி ஹாட் சப்பாத்தியும் நல்லா பூரி மாதிரி நல்லா எளிமையா இருந்துச்சு. சூப்பரா உள்ளேயும் குக் ஆயிடுச்சு. நம்மளுக்கு செம்ம சாஃப்டாவும் பர்ஃபெக்டா லிட்டில் ஹார்ட்ஸ் பிஸ்கெட் மாதிரி சப்பாத்தி செமையா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு. அவங்க இதை ஒரு ஹாட்டை ஒரு பைட் மட்டும் பண்ணாலே போதும், அவங்க செமையா சாப்பிட்ருவாங்க. ஃபாஸ்ட்டாகவும் அவங்களோட லஞ்ச் கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. அவளுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக அவளாக எடுத்து சாப்பிட்டாலே போதும். அந்த மாதிரி பிளான் பண்ணனால தான் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். 2 ஸ்நாக்ஸ் தேவைப்படுன்றனால மாதுளம் பழமும் அவளுக்காக பிடிச்ச நட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. எங்கள் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லஞ்சை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணிட்டேன். பட்டுக்குட்டி இவ்வளோ நேரம் நம்ம பக்கத்துலேயே இருந்து என்னெல்லாம் பண்ணுறாங்கன்னு அவ்வளோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தா. அவள் எனக்கு இந்த பாக்ஸில் தான் வேணும், அந்த பாக்ஸில் வேணும்னு சொல்லி அவங்க வேற நிறையா சூஸ் பண்ணி விளாண்டுட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஹீட் ஆறினோடனே அப்படியே பேக் பண்ணிட வேண்டியதான். பர்ஃபெக்டாக ரெடி ஆயிரும். இது வந்து ஹாட் பாக்ஸாக தான் இருக்கும். நான் மில்டன் ஹாட் பாக்ஸ் தான் யூஸ் பண்ணி பாப்பாக்கு கொடுத்தேன். நல்லா சூப்பர் லைட் ஹீட்டாவது இருக்க தான் செஞ்சிச்சு. அம்மா இன்னைக்கு என்ன வச்சிருக்கேன் லஞ்சுக்கு? நெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன்? என்ன புரோட்டாவா? என்ன ஷேப்ல இருக்கு? சப்பாத்தி ஹார்ட் ஷேப் சப்பாத்தி. ஓகே பக்கா. சாரி. எப்படினாலும் அவங்க மேம் அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் செய்வாங்க. இருந்தாலும் நம்மளும் ஒருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது அவளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லிட்டு இதை எப்படி யூஸ் பண்ணணும், எதை ஃபஸ்ட்டு சாப்பிடு செகண்ட் சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன். ஃபைனலாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம லஞ்ச் பாக்ஸை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பாப்பாவுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டை வாயில் கொடுத்துட்டேன். இப்போதான் நம்மளுக்குன்னு ஒரு குட்டி மீன் டைம் கிடச்சிருக்கு. சரி நம்ம அதுக்குள்ளே கிர்னி ஜூஸை குடிச்சிட வேண்டியதான். கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு கிர்னி ஜூஸை குடிக்க ஆரம்பிச்சாச்சு. கொஞ்சம் டைமிங் கிடைச்சாலும் இந்த மாதிரி ரிலாக்ஸாக நம்ம ஊஞ்சலில் உட்காந்து குடிக்கும்போது இன்னும் ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு ஊஞ்சலில் விளாண்டுக்கிட்டே குடிக்கும்போது செம்ம ஃபன்னாக இருக்கும். பட்டு பாய், ஹாப்பியாக ஸ்கூலுக்கு போயிட்டு வாங்க. அவளுக்கு இவ்வளோ நேரம் நம்ம ஸ்கூலில் இருப்போம் அப்படின்னு அவளுக்கு கதையே தெரியாது. ஏதோ சரி அம்மா நிறைய நம்மளுக்கு பேக் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொல்லி செம ஹாப்பியாக கிளம்பிட்டா. நெக்ஸ்ட் ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு நாங்கள் ப்ரான் வாங்கி வச்சுருந்தோம். ஆல்ரெடி ப்ரானை வாங்கி நல்லா க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ ப்ரானுக்கு தேவையான மசால்ஸ் எல்லாம் நான் எஸ்டர்டேவே ஆட் பண்ணி வச்சுட்டேன். மஞ்சத்தூள், சீரகத்தூள் 2 ஸ்பூனு, கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் நல்லா ஒரு 2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிக்கிட்டேன். நார்மல் சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணிட்டு நல்லா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சாம்பார் தூள் வேற 1 ஸ்பூன் கிட்ட ஆட் பண்ணுங்க. செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். ஏன்னா அதில் மல்லித்தூள் எல்லா ஃப்ளேவர்ஸும் இருக்குது. உங்களுக்கு இன்னும் செம்மையான ஃப்ளேவர்ஸ் கொடுக்கும். எப்போவுமே நம்ம ப்ரான் வாங்குறோம்னா இதை வந்து நல்லா இந்த மாதிரி மேக்னேட் பண்ணி வைக்கும் போது தான் டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நம்மளுக்கு. இந்த மாதிரி நீங்கள் நிறையா குவான்டிட்டி ப்ரான் வாங்கினீங்கன்னா ஃப்ரீசர்லையாவது போட்டு வச்சிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது கெட்டு போகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் மசாலா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும் டேஸ்ட் வந்து ப்ரானோட டேஸ்ட்டு. இந்த மாதிரி நான் மசாலாஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஆட் பண்ணி வச்சுக்குவேன். பிரியாணி இந்த மாதிரி எதுக்குனாலும் இந்த மசாலாஸ் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம எப்பயும் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிக்கலாம்.
நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிட்டு நம்மளோட ப்ரானை மட்டும்தான் ஆட் பண்ணேன். ப்ரான்ல இருந்து வந்த தண்ணியே இவ்வளோ நிறைய தண்ணி வந்துச்சு. நான் எந்த தண்ணியுமே ஆட் பண்ணவே இல்லை. இதை நம்ம நல்லா ஃபாஸ்டா வச்சு குக் பண்ணணும். நல்லா நிறைய நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இரும்பு கடாயில ப்ரான் ஃப்ரை ட்ரை பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ட்ரை பண்ணேன். செம்ம ஃப்ளேவரா ப்ரான் ஃப்ரை செம்மையா இருந்துச்சு. ஜஸ்ட் நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி வச்சிருந்த மசாலாஸ் மட்டுமே போதும். இப்போ தண்ணி எல்லாம் வத்தி நம்மளுக்கு ஆயில் தனியா பிரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆயில் தனியா பிரிஞ்சு வர ஸ்டேஜ்ல நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிடணும். அப்பதான் நம்மளுக்கு கருவேப்பிலை செம கிறிஸ்பியாவும் இருக்கும், நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் உங்களுக்கு. நம்ம சேனல்ல ஆல்ரெடி ப்ரான் பிரியாணி, ப்ரான்லயே நம்மளுக்கு 65 ஃப்ரை எல்லாமே போட்டிருப்போம். கண்டிப்பா அந்த லிங்கை செக் பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். ப்ரான் குக் பண்றது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்க குக் பண்ண பிறகு ரொம்ப நேரம் குக் பண்ணீங்கன்னா ரப்பர் ஆயிரும். நீங்க பெர்ஃபெக்டா குக் பண்ணிருக்கீங்கன்னா இந்த மாதிரி கட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு ஸ்மூத்தா கட் ஆகணும். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்மூத்தா கட் பண்ணும் போதே உங்களுக்கு ப்ரான் பெர்ஃபெக்டா குக் ஆயிருக்குன்னு தெரியும். நீங்கள் ரொம்ப நேரம் ஸ்லோ குக்கே பண்ணக்கூடாது. ஃபாஸ்ட்டாக ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். அதுதான் பர்ஃபெக்டான ஸ்டெப்பு ப்ரான் குக் பண்ணும்போது. இந்த மசாலா ஸ்பைசஸே நம்ம ரைஸ்க்கு கூட பரட்டி சாப்பிட்றலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது. நான் ட்ரைப்ளே கடாய் யூஸ் பண்ணி தான் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்றைக்கி குக் பண்ணது இதுவும் நான் டிமார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் தான். நம்ம இந்த ட்ரைப்ளே கடாய் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஹீட் எல்லா இடத்துலையும் செம்மையாக ஃபாஸ்ட்டாகவும் ஸ்ப்ரெட் ஆகுது. ரொம்ப நேரம் ஸ்டேவும் ஆகும் ஹீட். இப்போ நம்மளுக்கு ப்ரான் தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் வச்சுருந்த பட்டாணி குழம்பு கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ரசம், மோர், தண்ணி மோர் தான் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்னும் நல்லா ஜில்லுன்னு நம்ம தண்ணி மோரை குடிச்சிட்டு போனாலே செம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கும். சுட சுட செம்ம ஹீட்டாக சாதமும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம சாப்பிட போது எல்லாமே பட்டுக்குட்டி என்ன செஞ்சுருப்பாங்க, சாப்பிட்ருப்பாளா, என்ன செஞ்சிட்ருப்பான்னு ஒரே நினப்பாவே இருந்துச்சு. ஃபைனலாக குட்டி பேபியை கூட்டிகிட்டு வர டைம் வந்துடுச்சு. சரின்னு ரொம்ப ஜாலியாக போய் கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸ்டாரும் ஸ்மைலி எதுக்கே கொடுத்தாங்க? எங்க காட்டு, கையில் வச்சு காட்டு அம்மாவுக்கு. இருக்கட்டும் இருக்கட்டும். ஒட்டி விட்டாங்களா மேமு? அந்த கையில் ஸ்டார் போட்டு விட்டாங்களா? எதுக்கு போட்டாங்க? காளி டவால எப்படி விரிச்சு உட்காந்து சாப்பிட்ட? காளி இப்படி சேர்த்து தூக்கு. தூக்கு. அப்பாடா. காணோம். காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா? யார் சாப்பிட்டா? பாப்பா நம்ம ஒரு சப்பாத்தியில் இன்னும் கொஞ்சம் கம்மியான குவான்டிட்டி தான் வச்சனால ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்டுட்டாலாம். அஞ்சனா குட்டி சப்பாத்தியை ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு பட்டாணி கொஞ்சம் மிச்சம் தான் கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அட்லீஸ்ட் கொண்டு போனதை சாப்பிட்டுட்டாவது வந்தான்னு சொல்லிட்டு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. டாட்டா பாய். குட் கேர்ள் அஞ்சனா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.